என் ஃப்ரெண்ட் இருக்கறா. அவ பேரு அது என்ன பேரு? ஃப்ரெண்ட்னு சொல்லியா? ஆனா பேர் மறந்துட்டேனுக்கா. எனக்கெல்லாம் 1008 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இதுல அவ பேரையே ஞாபகத்துல வச்சிருக்கணும். உடனே உருட்டி தள்ளிடுவா. கொஞ்சம் வாயடங்கறியா? சரி நண்பர்களே, பேரெல்லாம் மறந்துடுச்சு. அப்புறமா ஞாபகம் தான் சொல்றேன். இதோ இந்த வழியா தான் அவ வீட்டுக்கு போணும். நான் இப்படி சுத்தி அங்க போய் நிக்கிறேன். என்ன பாருங்க. தள்ளு தள்ளு. ஹலோ மக்களே, நான் தெரியலனா? சரி, நான் சீக்கிரம் போயிட்டு வரேன். என் ஃப்ரெண்ட் எனக்காக காத்துட்டு இருப்பா. ஏலே, நீங்களும் வரீங்களா? இப்படி வாரம் வாரம். நல்ல பிள்ளைகளா அக்கா பின்னாடியே வாங்க, சரியா? ஏல பிரவீன், உங்க அக்காக்கு அவ ஃப்ரெண்ட் பேர் என்னன்னே தெரியல. இவளை நம்பி போலாமா எப்படி? திங்கிறதுக்கு ஏதாவது வேணும்னா வாங்க. நான் வாரேன். அது சோத்து பொடியை காட்டுனா எங்கனாலும் ஓடிடுவானு போலயே. அங்க பாரு பெரியனே, அந்த மரத்துல இருக்க காக்கா ஒன்ன மாதிரி இருக்குல்ல? வாய் பார்க்காம கொஞ்சம் முன்னாடி பார்த்து போறியா? ஐயே, ஒன்ன மாதிரி இருக்கேன்னு சொன்னதுக்கு அந்த காக்காக்கே கோவம் வந்துடுச்சு போல. கோவத்துல பறந்துடுச்சு. பா, என்ன ஒரு இடம். இங்க ஒரு 2 சென்ட் இடத்தை வாங்கி போட்டு வீடு கட்டினா நல்லா இருக்கும் போலயே. பக்கத்து வீட்ல இருந்து நையி நையின்னு தொல்லை இருக்காது. அமாவாசை பௌர்ணமி மாதிரி அடிக்கடி வர விருந்தாளிக்கு தொல்லையும் இருக்காது. இந்த இயற்கை காத்து அழகா சுவாசிச்சுட்டு 100 வருஷம் இருக்க ஆசையா தான் இருக்கு. எங்க இருக்கு விடுறாவே? அதான் 2 தொல்லைகளும் பின்னாடியே வருவேன். என்ன காணும்? ஓஹோ, என்கிட்டே வா. அதாவது இந்த இடத்துல நிறைய புள்ள பிடிக்காதவங்க இருக்கானுன்னு கேள்விப்பட்டேன். எப்படி வர வச்சோம்ல? எப்படி எப்படி என் கூட விளையாடுவீங்களா? நாங்க சும்மா ஒளிஞ்சிருந்தோம். எது ஒளிஞ்சிருந்தீங்களா? இந்த சட்டி தலைய புதருக்கு பின்னாடி ஒளினா புதருக்கு முன்னாடி ஒளிஞ்சிருக்கான். இவன் கூட ஒளிஞ்சு விளையாடுற? சரி, இப்போ உங்க ஃப்ரெண்ட் வீட கண்டுபிடிச்சாச்சா? அதான்டா நானும் பாத்துட்டு இருக்கேன். இவள வீட்டுல அவ வீடு எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ எதுவும் தெரியாம எங்களை கூட்டிட்டு இருந்தா? ஏல சுபாஷ், இவ நம்மள நல்லா ஏமாத்திட்டாளே. இருங்கடா, 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். அப்ப வெட்டாந்தரையா இருந்து இப்ப எங்க திரும்பினாலும் ஊடாலாம் இருக்கு. சொத்த நேரம் பாக்குறேன். இதுல எந்த வீட்டுக்குள்ள அவ ஒளிஞ்சிருக்கான்னு தெரியலையே. சரி, சும்மா ஏதாச்சும் ஒரு வழியை சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த வழியை போனா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏல அவ இருக்கும் தான் நினைக்கா. உறுதியா இன்னும் சொல்லல. இவ கூட போனா நல்ல ஊர் சுத்தி காமிப்பான்னு நினைக்கேன். அதனால முதல்ல இவளை மட்டும் அனுப்பி வைப்போம். ஏல சுபாஷ், வரியா எப்படி? வாரேன் வாரேன். இவங்கிட்ட போய் என் தொண்டை தண்ணியை கக்கிட்டு இருந்தேன். இன்னும் எவ்வளவு நேரம்? வா வா. என்னடா இப்படி சொங்கி மாதிரி வர? அக்கா மாதிரி நல்லா பூஸ்டா வா. வாயில ஏதாச்சும் வந்துரும், மரியாதையா போயிரு. இன்னும் வீட்டு பக்கம் வந்தாச்சு. ஊடு எங்க இருக்கு? அண்ணா அதோ அந்தா இருக்கு பாரு, தெரியுதா? எங்க இருக்குது? அண்ணா, அந்த பனைமரத்துக்கு கீழே. எங்க தெரியல. அட தீ விட்டுக்கலையா? அந்த பனைமரத்துக்கு கீழே லெஃப்ட்ல ஒரு 2 எட்டு தள்ளி வச்சா இருக்குல்ல? ஓ, அந்த வீடா? அதுதான்னு நினைக்கிறேன். என்ன பாக்குற? அதான் இருக்கும். வாங்க நடக்க ஆரம்பிப்போம். ஐயே, இங்க பாரு, என்ன அழகான பூவு. என்ன அருமையா இருக்கு. நல்லா பூத்து குலுங்குது. ஆமா, யார் இத பறிச்சிட்டு போக மாட்டாங்களா? இந்த நேரத்துக்கு இது நம்ம ஊர்ல கிடந்துச்சுன்னா ஆளுக்கு ஆளுக்கு பறிச்சிட்டு போயிருப்பாள்வே. காம்பு கூட மிச்சம் வச்சிருக்க மாட்டாள்வே. பரவாயில்ல, இங்க அப்படியே கிடக்குது. ஆமா, இந்த பூ பேர் என்ன? இதுவாடா? வாடாமல்லி நினைக்கிறேன். விடு விடு, நல்லா அடிச்சு விடு. இதுல அடிச்சு விடுறதுக்கு என்ன இருக்கு? அது பேரு வாடாமல்லி தான். ஏல சுபாஷ், அவ சொல்லது எதையும் நம்பாதே. ஆமா ஆமா, போப்பா, அவன் சொல்லதே நம்பிக்கை. என்ன நம்ப வேண்டாம், எல்லாம் எனக்கு தெரியும். எங்க நாளாப்பு புக்ல இது இருக்குது. சரி, இப்ப எதுக்கு வந்தோம்? கடைசியில இந்த பூவை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஐயா ஆமா. ஐயோ, வியாகமா அடிச்சிட்டேனே, கால் வலிக்குது. தேவதான். சரி வாங்க கிளம்புவோம். டேய் டேய், இருங்க. இந்த வாடாமல்லியை பார்த்தப்பதான் ஞாபகம் வந்துச்சு. அவ பேரு கமலி. எவ பேரு? அதாம்ல, நம்ம இப்போ ஒரு வீட்டுக்கு போறோம்ல, என் ஃப்ரெண்டு, அவர் கமலி. எந்த எலியோ வந்து தொலை. ஏ ஆமாடா, வாங்க வாங்க சீக்கிரம் போலாம். எனக்கு அவளை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஏல, இதுதான் அவ வீடு நினைக்கேன். எது இதுவா? ஆமா ஆமா, சின்ன வயசுல இருந்து திண்ணையில உட்கார்ந்து விளையாண்டதெல்லாம் ஞாபகம் இருக்கு. நல்லா ஞாபகம் இருக்கா? நிஜமா இந்த வீடு தானா? ஆமாடா, நான் அடிச்சு சொல்றேன், இந்த வீடு தான். சரி, கூப்பிட்டு பாரு. ஏடி, ஆமா, அவ பேர் என்ன சொன்னி? சுத்தம் மறந்துட்டுப்பா. கமலி. கமலி. ஏ ஏடி கமலி,